வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ, விருப்பம் இல்லாதவங்க கடந்து போயிடலாம். இந்த கேள்வி ராகு கேதுக்கள் எந்த இடத்துல இருந்தா நல்லது, அதுவும் தொடர்ந்து எந்த நட்சத்திரத்துல அமர்ந்திருந்தா நல்லது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல பொதுவான விதிகளின்படி ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் தெளியும். கேது மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம், விருச்சகத்துல இருக்கிறது ஓரளவுக்கு கேது கெடு பலன்கள் நல்ல பலன்களை அதிகமாகவும், ராகு மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்துல இருக்கும்போது கெடு பலன்களை குறைத்தும், கெடு பலனே இல்ல நன்மை செய்வார் சொல்லல, கெடு பலனை குறைத்தும் செய்வார். இன்னும் சிறப்பா இருக்கிறது என்னன்னா, குருவின் பார்வை சுக்கிரனின் பார்வை வாங்கி குருவோட வீட்லயோ அல்லது சுபருடைய வீட்லயோ அமர்ந்து வேற எந்த பாவர்களுடைய சனி செவ்வாயோட தொடர்பு இல்லாம இருக்கக்கூடிய ராகு நிச்சயமா தன்னுடைய தசையில மிக 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 உயர்வான இந்த சினிமால ஃபேமஸா இருக்கிறவங்க, திடீர்னு பாப்புலர் ஆறவங்க, இந்த 3ஆம் வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ராகு அதை செய்வார். 3ஆம் வீடு தான் எப்போதும் புகழ், கீர்த்தி, கவிதை, பாடல், கவி இதெல்லாம் எல்லாமே அந்த 3ஆம் வீட்டு சம்பந்தப்பட்டது. 3ஆம் வீட்டுல ராகு இருந்து அந்த 3ஆம் வீட்டு அதிபதியும் சுக்கிரனும் வலுத்திருக்கும் போது இந்த மாதிரியான விஷயம் நடக்கும். ஓகே, இப்ப ஒருத்தர் பேரோட புகழோட இருக்காருன்னா சுக்கிரனும் அந்த ராகுவும் செயல்படணும். அந்த ராகுக்கு வேற எந்த பாவருடைய தொடர்பும் இருக்கக்கூடாது. கேது எப்போதுமே எங்க வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா கேது எப்போதுமே இருக்கிற இடத்த கெடுக்க மாட்டாரு. கேது இருக்கிற இடத்த வளர்ப்பார், எங்க இருந்தாலும் வளர்ப்பார். ஒளிக்கிரகம் கூட சேர்ந்தா கூட அவர் வளர்ப்பார். கேதுவால வர்ற காரணம் பாத்தீங்கன்னாக்கா, சந்திரன் ஒரு சோப்பு கலரா இருக்குமே தவிர இருளாவாது. ராகு போல முழுசா அப்படி இருட்டாக்காது. ராகு தான் ஆழமான கரும்பாம்பு, இருள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கேது அப்படி சொல்லப்படல. கேது இருக்கிற இடம் வளரும். அதே அவர் ஒரு 6வது ஸ்தானத்துல இருந்தார் கூட, 6வது வீட்டுல இருந்தா கூட கடன் நோய் எதிரிகளை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருப்பாரு. ஓகேங்களா? அப்ப எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல அவரும் ஒரு சுபரை போலவே செயல்படுவார். அதுவே அவருக்கு ஒரு குரு தொடர்பு, தனித்த புதன் தொடர்பு, சுக்கிரன் தொடர்பு, பௌர்ணமி சந்திரன் தொடர்பு எல்லாம் கிடைச்சா அபாரம். இப்ப ஒரு கோடீஸ்வரங்க ஆகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு, குருவும் கேதுவும் சேர்ந்து இருந்தாதான் அவங்க கேட யோகம் அப்படி சொல்ற மாதிரி ஒரு கோடீஸ்வர யோகம் குருவே கேதுவோட சேர்ந்தாதான் வரும். கேது வளர்ப்பார், குரு தனக்காரகன். அந்த தனத்தை வளர்க்கும் பொழுது அவர் கோடீஸ்வரன் ஆகிறார். இதே மாதிரிதான் எல்லா சுபரும் அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தோடு கேதுவோடு சேரும்போது அந்த காரகத்துவங்கள் வளரும். அதே வேளையில ராகுவோட சுபர் தொடர்பு இருந்துச்சுன்னா, ராகு சேரக்கூடாது, சுபரோட பார்வையில் இருக்கும் பொழுது அது நல்லது. சேர்ந்தா கிரகண தோஷம் வந்துடும்.